This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கிற நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, 2014 ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 10 வருஷத்துக்கு முன்னாடி, நீனும் 10 வருஷம் முன்னாடி 450 ரூபாய் இருந்துச்சுமா கேஸ் சிலிண்டர் விலை. மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, கேஸ் சிலிண்டர் விலை மானியம் கொடுத்து குறைப்பேன்னு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? இது சும்மா டம்மி தான், இது ஒரிஜினல் இல்ல. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? ஏத்தனது யாருமா? தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா, நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா, கேஸ் சிலிண்டர் விலை மானியத்தோட சேர்த்து ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்காமா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, பெட்ரோல் வச்சிருக்கீங்களா? பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மோடி ஆட்சிக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 70 ரூபா தான் இருந்துச்சு. மாசம் மாசம் பெட்ரோல் விலையை ஏத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 ரூபாய் கிட்ட வந்துருச்சு 1 லிட்டர் பெட்ரோல். தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலைமா, டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பல வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். சோலார்ல வணிக வளாக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும். பாசூர் வழியாக ரயில்வே மேம்பாலம், பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ், ரயில்வே மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொடுமுடி முதல் பிரிக்கல்பாளையம் வரை காவிரி ஆற்றில் மேம்பாலம் அமைத்து தரப்படும். அவர் சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணலாமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. 4 வருஷம் பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், மாநில உரிமைகள், நம்ம மாநில உரிமைகள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில உரிமைகளை அதிமுக அடிமை அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருச்சு. அதாவது மொழி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க, நிதி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க, கல்வி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க. கல்வி உரிமை உங்களுக்கு தெரியும். நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. 2010 ஆண்டு இந்தியாக்குள்ள நீட் தேர்வு வந்துருச்சுமா. அப்ப முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை. நாங்க சரியான திறமையான மருத்துவர்களை, மருத்துவமனைகளை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு தான் கூப்பிடுவோம் மெடிக்கல் ஹப். வடநாட்டில இருந்து யாருக்காவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு போங்க, இந்த டாக்டர் இருக்கார். உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள், உலக புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்கிற ஒரு தமிழ்நாடு. அவங்க எல்லாம் யாரும் நீட் எல்லாம் படிக்கல. 12ஆம் வகுப்புல இருந்து படிச்சு கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் நீட் தேர்வை ரத்து பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கம்மா, அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு விடல. ஈரோடு தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.